பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவேப்பிலை பொடி சாதம் நல்லா அப்பா எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வாசனை வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ கடாய் காஞ்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு போட்டு வறுக்கிறதுக்காக போதும் ஒரு குழி கரண்டிக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சரி, நான் எடுத்திருக்கிறது வந்து 2 கட்டுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். பாருங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, ஏன்னா வந்து உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க. ஸோ இது வந்து ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்குள்ள வந்து இது ஒரு டிப்ஸ் சொல்றேன். நீங்க வந்துட்டு இதை விருவிட்டு வந்து தண்ணியில போட்டு அலசுனீங்கன்னா நிறைய தண்ணி ஆயிடும். அதே மாதிரி வந்து நீங்க வெயில்ல வந்து காய வச்சீங்கன்னா நம்ம கருவேப்பிலை பொடி செய்யறோம் இல்லையா, அந்த கிரீன் கலர் வராது. ரோஸ்ட் ஆயிடுச்சுன்னா அப்படியே கலர் சேஞ்ச் ஆயிடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, அந்த கட்டு வாங்கிட்டு வந்து அப்படியே வந்து உருவாம அந்த குச்சியோட அப்படியே போட்டு தண்ணியில அலசிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ட்ரை பண்ணிட்டு அப்படியே உருவி வச்சிருக்கேன். ஸோ பாத்தீங்கன்னா தெரியும், இன்னும் இதுல வந்து தண்ணி இருக்குது. ஸோ உளுத்தம்பருப்பு வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ காரத்துக்கு வந்து நம்ம மிளகாய் இதோட சேர்த்துக்கலாம். இங்க பாருங்க, நல்ல கோல்டன் கலர் வருது. ரொம்ப விட்டுட்டோன்னா இன்னும் கருகிற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 கட்டு இருக்கு, இதை நான் ஒரு 15 மிளகாய் சேர்த்துக்கிறேன். சரி, இந்த மிளகாவும் இந்த எண்ணெயோட சேர்த்து ரோஸ்ட் ஆகட்டும். இன்னொரு தடவை சொல்றேன், ஹை ஃப்ளேம்ல வச்சு பண்ணாதீங்க. உளுத்தம்பருப்பு தீஞ்சிச்சுன்னா டேஸ்ட்டும் மாறிடும். இந்த எண்ணெயிலே இது வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வறுத்து எடுத்ததுலேயே வந்து பெருங்காய தூள் வந்து ரெடியா இருக்கு. ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயமா இருந்துச்சுன்னா நீங்க கடாயிலேயே போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது தூளா இருக்கிறதுனால நான் இதுலயே சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து சீரகம், அதையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த சீரகம் வந்து படப்படப்படன்னு பொரியும். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, சட்டுன்னு ஆயிடும். இது ரெடி ஆயிடுச்சு. அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம். கடாய் ரொம்ப சூடா இருக்கிறதுனால சீக்கிரமே வந்து ரெடி ஆயிடுச்சு. தீயாம பாத்துக்கோங்க. இப்ப நம்ம கருவேப்பிலையை வந்து வதக்கி எடுத்துக்க போறோம். இதுக்கு நம்ம வந்து எண்ணெய்லாம் சேர்க்க போறது இல்ல. வெறும் உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாக்கு மட்டும்தான் நம்ம எண்ணெய் போட்டு சேர்த்தோம். சீரகம் வந்து வெறும் கடாய், அந்த கடாயிலேயே வந்து வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம உப்பு போட்டுதான் வந்து செய்ய போறோம். அது எதுக்காகன்றது நான் சொல்றேன். ஸோ கருவேப்பிலையை இதோட சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். நான் 2 கட்டுக்கு இப்ப நான் வந்து சொல்றேன். உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ நீங்க இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப எங்கன்னா ஒரு அர்ஜென்ட்டுக்கு வெளியில போயிட்டு வரீங்க, சாப்பாடு செய்யறதுக்கு டைம் இல்லைன்னா ஒரு ரைஸ் மட்டும் வச்சுட்டு கூட இந்த பவுடர் இருந்துச்சுன்னா தாளிச்சுட்டு நம்ம வந்து சாதம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சு பண்ணுங்க, ரொம்ப கருகக்கூடாது. நமக்கு அந்த கிரீன் கலர் அப்படியே வரணும். அதுக்குதான் வந்து வெயில்ல கூட காய வைக்க வேண்டாம்னு சொன்னேன். கருவேப்பிலை வந்து ஆக்சுவலா இது வந்து மரத்துல இருந்து பறிச்சது. ஃப்ரெஷ்ஷா அப்படியே எடுத்துட்டு அப்படியே தண்ணியில போட்டு அலசிக்கிட்டேன். அந்த இனுக்கோட சேர்த்து குச்சியோட அப்படியே அலசிட்டு தண்ணி இருத்துட்டு அப்புறமா உருவி வச்சிருக்கேன். இப்ப வந்து இந்த உப்பு வந்து நம்ம எதுக்கு சேர்த்திருக்கோம்னா, அதாவது இதுல வந்து இந்த கருவேப்பிலையில இப்ப நம்ம அலசி எடுத்திருக்கோம் இல்லையா, இதுல இருக்கிற மாய்ஸ்சர் வந்து அந்த உப்பு வந்து எடுக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு அந்த உப்பு சேர்த்து நம்ம பண்றோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான உப்பையும் வந்து நம்ம இதுல சேர்த்தாச்சு. இந்த உப்போட சேர்த்துதான் நம்ம வந்து அரைக்கவும் போறோம். பாருங்க, நல்லா அந்த ஈரம்லாம் வந்து கம்மியாகுது பாருங்க. இப்ப கருவேப்பிலை வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. இங்க பாருங்க, சவுண்டே உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உளுத்தம் பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாம் வறுத்து வச்சுக்கோம் இல்லையா, ஸோ அதுலயே வந்துட்டு இதை வந்து சேர்த்துடலாம். நல்லா ஆறணும். அதே மாதிரி மிக்ஸி ஜார் வந்துட்டு ஈரம் இல்லாம வந்துட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து இதை சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம போட்ட உப்பு வந்து இதுக்கு சரியா இருக்கும். உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா சாதம் கிளறும் போது கூட நீங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு சாதம் கிளறிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு கூட திரும்ப நீங்க ஆற விட்டுட்டு ஒரு ஏர்டைட் டப்பால போட்டு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப தேவைப்படுதோ அப்போ போட்டு கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு.
கொஞ்சம் கொரக்கொரன்னு ரொம்ப நைஸ் பேஸ்ட் மாதிரி அந்த பவுடர் வரக்கூடாது. கொஞ்சம் கொரக்கொரன்னு, ஏன்னா உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் இருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் கொரக்கொரன்னு வரணும். நீங்க இந்த வீடியோல பாருங்க எவ்வளவு கிரீன் கலர்ல தெரியுது. அதுக்காக தான் வந்து வெயில்ல காய வைக்க வேண்டாம்னு சொன்னது. இப்ப இந்த பொடி வச்சு நான் வந்து வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். ரொம்பவே ஈஸியா ஒரு 5 மினிட்ஸ் ரெடி ஆயிடும். கடலெண்ணெய் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கடாய் காஞ்சிடுச்சு. ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டீலுன்றதுனால ஜாஸ்தி புகை வருது. அதுவும் இல்லாம கடலெண்ணெய் ஊத்துனா கூட புகை ஜாஸ்தி தான் வரும். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கடுகு, கொஞ்சமா உளுத்தம்பருப்பு. நான் வந்து வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் போட போறேன், அதனால உளுத்தம்பருப்பு கம்மி சேர்த்திருக்கேன். நீங்க உளுத்தம்பருப்பு கடலை பருப்பு போட்டு பண்றதா இருந்தா கொஞ்சம் ஜாஸ்தியாவே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பும் வச்சிருக்கேன். இது வந்து நல்லா வந்து கொஞ்சம் செவக்கட்டும். இது ஆப்ஷன் தான். முந்திரி பருப்பு உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா உளுத்தம்பருப்பு கடலை பருப்போட போதும். வேர்க்கடலை போட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு சாதம் வடிச்சு வச்சிருக்கேன். உதிரி உதிரியா இருக்கணும் சாதம், அப்பதான் நம்ம கிளறும் போது நல்லா இருக்கும். ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சாதம் வந்து உதிரி உதிரியா இருக்கணும், அப்பதான் நம்ம செய்யறதுக்கு வந்து நல்லா இருக்கும். வெரைட்டி ரைஸ் கருவேப்பிலை சாதத்துக்கு குழஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் எல்லாம் வராது. அந்த பவுடரும் வந்து ஒட்டாது குழஞ்ச சாப்பாடுல வந்துட்டு, நல்லாவும் இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ சாதம் போட்டுட்டு ஒரு தடவை கிளறிக்கோங்க. நம்ம வீடியோல இன்னைக்கு கருவேப்பிலை பொடி தான், அதை வச்சு எப்படி வந்து வெரைட்டி ரைஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து இந்த மாதிரி ரைஸ் போட்டும் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்ப இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்துட்டு நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம், பவுடர் வந்துட்டு. இதுக்கு நீங்க மஞ்சத்தூள் அந்த மாதிரிலாம் வந்து சேர்க்க வேண்டாம். சாதத்துக்கு தகுந்த மாதிரி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இந்த சாப்பாட்டுக்கு 2 ஸ்பூன் போதுமானது. போட்டுட்டு இதை கலந்து விட்டுருங்க. ஆஹா, அந்த கருவேப்பிலையோட வாசனை சூப்பரா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்குது. அவ்வளவுதான், நம்மளுடைய கருவேப்பிலை சாப்பாடு ரெடி. சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளவுதான். இந்த பவுடர் ரெடி பண்ணி ஒரு ஏர்டைட் டப்பா இல்லைன்னா ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா நல்லா ஆற விட்டுட்டு போட்டு வைங்க. சாதம் ரெடியா இருந்துச்சுன்னா டக்குன்னு எங்கன்னா வெளியில இருந்து வந்தா கூட ஒரு சட்னி வச்சு கூட சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா இது அப்படியே கூட சாப்பிடலாம். ஒரு ஊறுக்காய் கூட கையில வச்சுன்னு சாப்பிட்டுக்கலாம். சாதம் கிளறி இறக்குற டைம்ல வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலா வந்து நெய் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே இருக்கும். நீங்க முதலே சேர்த்துட்டீங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் வராது. நெய் வந்து ஆப்ஷன் தான். லாஸ்ட்ல சாப்பிட்றதுக்கு அந்த இது கிளறி எடுக்கிற நேரத்துக்கு வந்துட்டு ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணிட்ட பிறகு அப்புறம் இந்த சூடு இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து நெய் போட்டு சேர்த்துட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். இப்போ குழந்தைங்க எல்லாம் வந்துட்டு கருவேப்பிலை எல்லாம் எடுத்து போட்டுருவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்க கூட சாப்பிடும் போது அது ஏதோ ஒதுக்கப்பட்ட பொருள் மாதிரி கருவேப்பிலை வந்து தூக்கி விசிறடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா கருவேப்பிலை பொடி, கருவேப்பிலை சட்னி இந்த மாதிரிலாம் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. முடிக்கு ரொம்ப நல்லது, கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ நிறைய எல்லாருக்குமே வந்து ஏர்ஃபால் நிறைய இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு இப்பத்துல இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கூட வந்துட்டு நான் சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்றேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருவேப்பிலை பொடி சாதம் நல்லா, அப்பா எனக்கு உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த வாசனை வந்து ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வத்த குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன், கூடவே வந்து பக்கோடா செஞ்சிருந்தேன். ஸோ இது கூட வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை, இந்த மாதிரி வாழைக்காய் ஃப்ரை இருந்துச்சுன்னா காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். அப்படியே கூட சாப்பிடலாம். ஸோ இருந்ததுனால வந்து நான் சாப்பிட்றேன். உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. நம்மள போட்ட அந்த பருப்புங்க, வேர்க்கடலை, அந்த முந்திரி பருப்பு, இந்த கருவேப்பிலையுடைய ஃப்ளேவரு தாறுமாறா இருக்கு. அது ஃபைனலா வந்து நெய் போட்ட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப அருமையா இருக்கு. எப்பயுமே வந்து நெய்யெல்லாம் வந்து லாஸ்ட்ல போடுங்க, அப்போ வந்து அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. குழந்தைங்க எல்லாம் வந்து உண்மையிலே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. உண்மையிலே அசத்தலா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு நம்மளது வீடியோ வந்து கருவேப்பிலை பவுடர் மட்டும்தான், கருவேப்பிலை பொடி. ஸோ இது கூட வந்து வெரைட்டி ரைஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டியிருக்கேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.